பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட இந்த டெய்லி டென்ஸ் மூலிமா கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க தேவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அநேக நன்மையான காரியங்களை செய்ய போகிறார். நீங்கள் எதிர்பார்ப்போடு ஒவ்வொரு நாளும் ஏசப்பாவுடைய சமூகத்தில் நீங்கள் ஜெபிக்கும் போது அநேக அற்புதங்கள், அநேக அதிசயங்கள் நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. ஏசப்பா நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்த போகிறீங்க. இந்த நாளில் கூட கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கீங்களா? நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். வேத புஸ்தகத்தில் மார்க் என்ற சுவிசேஷ புஸ்தகம் 5 அதிகாரம் 34 வசனத்தை வாசிப்போம். மார்க் சாப்டர் 5 verse 34. கர்த்தருடைய வார்த்தை எப்படியாய் சொல்கிறது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கு ஒருவேளை இதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் இல்லாத சூழ்நிலை இருக்கா? ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தம் நீங்கள் சமாதானத்தை எழுந்து போயிருக்கீங்களா? இன்றைக்கு ஏசப்பா சொல்கிறார், நான் உனக்கு சமாதானத்தை கொடுக்க போகிறேன். எந்த காரியத்தில் இன்றைக்கி சமாதானத்தை நீங்கள் எழுந்து போயிருக்கிறீங்களோ, சமாதானம் கொடுக்குற தேவ பிரபுவாகி ஏசப்பாவை நீங்கள் விசுவாசிக்கும் போது, அவரை நோக்கி நீங்கள் ஜெபிக்கும் போது, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு தெய்வீக சமாதானத்தை கொடுக்க போகிறார். ஒருவேளை வியாதி நிமித்தம் உங்கள் சரீரத்தில் பலவீனங்கள் நிமித்தம் சமாதானத்தை எழுந்து போயிருக்கீங்களா? கடன் பிரச்சனை நிமித்தம் சமாதானத்தை எழுந்து போயிருக்கீங்களா? ஒருவேளை குடும்பத்தின் சூழ்நிலை நிமித்தம் சமாதானத்தை எழுந்து போயிருக்கீங்களா? இல்லை நீங்கள் செய்கிற வேலை ஸ்தலத்தில் சில காரியங்கள் நிமித்தம் சமாதானத்தை எழுந்து போயிருக்கீங்களா? எந்த காரியம் இருந்தாலும் சரிங்க, ஏசப்பா சமாதான பிரபு. அவருக்கு வேதத்தில் பேர் கொடுக்கப்பட்டது சமாதான பிரபு. உங்களுக்கு ஏசப்பா சமாதானத்தை கொடுக்க போகிறார். இந்த உலகத்தில் பார்க்கும்போது அநேக ஜனங்கள் சமாதானம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல் பல காரியங்களை தேடி போகிறாங்க. ஆனால் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியல. ஆனால் இன்றைக்கு ஏசப்பா சொல்கிறார், நீ சமாதானத்தை உனக்கு கொடுக்க போகிறேன். ஏசப்பாவுடைய சமாதானத்தில் நிம்மதி இருக்குங்க. ஏசப்பா கொடுக்குற சமாதானத்தில் ஒரு விடுதலை இருக்குது. வேத புஸ்தகம் இந்த இடத்துல பார்க்கும்போது 12 வருஷமாக பெரும் பாடு உள்ள ஸ்திரீ, அவருடைய சரீரத்தில் இந்த பலவீனத்தை நிமித்தம் பல காரியத்தில் அவங்க என்ன பண்ணாங்க, எவ்வளோ வைத்தியரை பார்த்தாங்க, டாக்டர்ஸை பார்த்தாங்க, அநேக ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. யாரெல்லாம் இந்த இடத்துல உனக்கு விடுதலை கிடைக்குன்னு தேடி போய் அவங்க எல்லா காரியத்தில் ஒரு தோல்வி அடித்தாங்க. அவங்க சரீரத்தில் ஒரு சுகத்தை பார்க்க முடியல. ஆனால் ஏசப்பா அவங்கள தேடி வரும்போது, ஏசப்பா அவங்க தேடி போனாங்க. ஏசப்பா அவங்களுக்கு சுகத்தை கொடுத்தார். அவங்க சரீரத்தில் இந்த 12 வருஷமாக இருந்த பலவீனத்தை ஏசப்பா மாற்றினா. அதே தேவன் இன்றைக்கு உங்கள் சரீரத்தில் ஒருவேளை பலவிதமான பலவீனத்தோட வியாதியோடு கலங்கி கொண்டு இருக்கீங்களா? இன்னும் நான் எவ்வளோ டாக்டர்ஸை பார்க்குது, எவ்வளோ டேப்லெட் இருக்குது, இந்த வியாதி என்னை விட்டு நீங்காத என்று கலங்கி கொண்டு இருக்கீங்களா? ஏசப்பா உங்களை பார்த்து தான் சொல்ல, என் மகனே, என் மகளே, நீ சமாதானமாக இருக்கப்போ உன் சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதிகளை நான் நீக்க போகிறேன். உனக்கு இருக்கிற எதெல்லாம் சமாதான சத்ரு இன்றைக்கு தடை பண்ணி வச்சிருக்கானோ, எந்தெந்த காரியத்தில் சத்ருவான அந்த சமாதானத்தை கெடுத்து கொண்டிருக்கானோ, இன்னைக்கு அந்த சமாதானத்தின் தேவன் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க போகிறார். பிசாசின் தலையை நசுக்கின தேவன் ஜெய கிறிஸ்து இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை இருக்கிற எல்லா தடைகளை நீக்கி கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? இருக்கிற இடத்துல விசுவாசத்தோடு ஏசப்பா நோக்கி ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே, இந்த நாளில் கூட வாக்கு கொடுத்தீரப்பா, நான் உனக்கு சமாதானத்தை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கவர், வாக்கு மாறாத தேவன். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த காரியத்தில் சமாதானத்தை எழுந்து போயிருக்காங்க, ஒருவேளை சரீரத்தில் வியாதி நிமித்தம், பலவீனங்களை நிமித்தம் அப்பா, குடும்ப சூழ்நிலை நிமித்தம் அப்பா, வேலை ஸ்தலத்தில் எந்த காரியத்தில் சமாதானத்தை எழுந்து போயிருக்காங்களோ, என் ஜனங்களுக்கு தெய்வீக சமாதானத்தை கொடுப்பீராகப்பா. நீ சமாதான பிரபு அல்ல. ஒவ்வொரு குடும்பத்தில் அப்பா நீங்கள் கடந்து செல்வீராக. எல்லா சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிற, இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகுவாதா. குடும்பத்தில் அப்பா தெய்வீக சமாதானத்தை நீங்கள் கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.